ஒரு வயசானவர், அவர் தன்னுடைய மகனை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு, எம்பிபிஎஸ்க்கு. அந்த மகன் என்ன பண்றாரு, 2 மகனை எம்பிபிஎஸ்க்கு டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு. இப்படி இருக்க போகும்போது நான் சைபர் கிரைம் ஆபீஸ்ல அந்த வயசானவரை பாக்குறேன். சிரிச்சுக்கிட்டு, இந்த பிள்ளை ஆன்லைன் ஏதோ கேம்லயா 5 லட்சம் பணத்தை விட்டுருச்சு. உங்களுக்கு என்னையா வேலை, உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு கேட்க போகும்போது, எனக்கு நான் விவசாயம் தான் பாக்குறேன், 40-50 ஏக்கர் இருக்கு, இருந்தாலும் பையனை டாக்டருக்கு படுக்க வச்சிருக்கேன், ஆன்லைன்ல 5 லட்சம் போட்டு இந்த சாதாரண சொல்லிட்டு இருக்கான், அது எப்படி சொல்ல முடியும்? அதான் போலீஸ்ல இல்ல கோர்ட்ல போயிட்டு என்னன்னு பாரு, அது 2 லட்சம் மட்டும் தான் பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு போயிட்டு அவரை நிக்கிறார். இப்ப ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன்ல இது அது இதுன்னு போயிட்டு என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் அதிகமாக பண வர்த்தனைன்னு சொல்றதை விட பண பறிப்புகள் நடக்கின்றன. உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறானா, சும்மா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபாய்க்கு பின்னாடி உங்கள்கிட்ட ஒரு 10,000 இல்லை, 1 லட்சம் இல்லை, எவ்வளவு வேண்டாம் எடுக்கக்கூடியதாக இருக்கலாம். நம்ம என்னைக்குமே ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். இலவசமா உங்களுக்கு ஒண்ணு கிடைப்பதாக இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய ஆசையை ஒன்று தூண்டுவதா இருக்கும் சரி, அதுக்கு பின்னாடி பெரிய ஆபத்து இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை மட்டும் நன்கு உணர வேண்டியதா இருக்கு.